அதுக்கு அப்பப்போ வைரஸ் பிடிக்கும். இந்த பக்கம் அதிமுக பக்கம் திருப்பினா வைரஸ் ஏறிடும், திமுக பக்கம் திருப்பினா வைரஸ் மறைஞ்சு போயிடும், அது ஸ்பீக்கர் பக்கம் திருப்பினா முழுசா வைரஸ் மறைஞ்சு போயிடும். இது இப்படிப்பட்ட டெக்னிக்கு நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் பார்த்து கற்றுக்கணும். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாதிக்கப்படுறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட மாணவி எஃப்ஐஆர் பதிவு பண்ணி லீக்கேஜ் ஆகிட்டு, அதை வச்சு தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த மாணவி முந்தைய தினம் தான் பாதிக்கிறாங்க, அடுத்த நாள் தான் புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்த உடனே சம்மந்தப்பட்டவரை அழைத்து விசாரிக்கிறாங்க. அழைச்சிட்டு ஏன் வெளியிடுறீங்க? வெளியே விட்ட பிறகு நியாயமாக நேர்மையாக பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்காது என்ற அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பெண் வழக்கறிஞர் வரலட்சுமி அவர்கள் நீதிமன்றத்தில் ரிட் மனு போட்டாங்க. அப்புறம் தான் வேக வேகமாக ஓடி வழக்க விசாரிக்க போகிறாங்க. அது வரைக்கும் கிடப்பில் போட்டாங்க. அதிமுக இல்லை என்றால் இந்த வழக்கம் மறைச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே அண்ணா நகரில் ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டது நீதிமன்றத்தில் ஒரு சிபி வழக்கு போடணும்னு சொன்னாங்க. அதுக்கு ஏன் மேல்முறையீடு செய்ய போகிறீங்க? அதில் எந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் பார்க்கல, குற்றவாளினா குற்றவாளி தான். அதில் சரியாக இருக்குது அதிமுக, அம்மா இருக்கும்போது சரி நாங்கள் இருக்கும்போது சரி, அது சரியாக தான் நான் நடவடிக்கை வைப்போம். இவர்களை போகிற குற்றவாளி காப்பாற்றிக்கிற அரசு அதிமுக அரசு அல்ல. ஏங்க ஏதாவது நிறைய பத்திரிக்கைலாம் காட்டிக்கிறதா பாருங்க. புகைப்படத்தை பாருங்க. ஏங்க இவரு பாரம் வாங்குறாருங்க, பொறுப்பு வாங்குறதுக்கு பாரு. இதை எப்படி மறுக்க முடியும்? என்னன்னு தெரியல, அவரை கேட்டதான் தெரியும். அதுக்கு ஒரு நாம எதாவது சொன்னா அதுக்கு ஒரு மறுப்பு சொல்லுவாங்க. நீங்களே பார்த்து நீங்களே போட்டுங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை போட்டுங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் மறுப்பு தெரிவிக்கிறாரு. அதாவது அனுதாபிக்கிறாரு. அவருடைய மாநாட்டுக்கெல்லாம் அவர் போவாராம் வருவாராம். அங்கே இருக்கிற முக்கிய பிரமுகர்லாம் வீட்டில் போய் பிரியாணி சாப்பிடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அதுக்கு 2021 எந்த கேஸுமே பதிவாகல. 20 வழக்கு இருக்கிற ஆள் திராவிட முன்னேற்றங்களை ஆட்சிக்கு வந்த பிறகு இவர் மேலே எந்த வழக்கும் பதிவாகல. எப்படி பதிவாகும்? பெரிய பெரிய பிரமுகர் போய் சாப்பிடும்போது பதிவாகுமா? இதில் யாரோ ஒரு முக்கிய பிரமுகர் அகப்பட்டு விட்டதாக தெரிகிறது. அதுதான் யார் அந்த சார்? அதான் நாங்கள் கேட்குறோம். யாருடைய பேர் நாங்கள் சொல்லல, சரி யாருடைய பேர் சொல்லல, எதுக்கு வெளியே கோவம் வருது? எவ்வளோ எரிச்சல் வருது? எவ்வளோ ஏன் ஆதங்கப்படுறாங்க? ஒவ்வொரு மந்திரி என்ன உயர்கல்வித்துறை மந்திரி போயிடுறாரு, சமூகத்துறை மந்திரி, சட்டத்துறை மந்திரி, போதாதுக்கு போக்குவரத்துறை மந்திரி, இப்படி மந்திரி மேல மந்திரிகள் அறிக்கை விடவிடத்தான் சந்தேகம் அதிகமாகுது. நாங்கள் யாரு பேரையுமே சொல்லலையே, உங்களுக்கு ஏன் இவ்வளோ பயம், எவ்வளோ அச்சம்? அதுக்கு மேல முதலமைச்சர் ஒரு நிகழ்ச்சிக்கு போறார், மாணவியெல்லாம் கலந்துக்கிறாங்க. அந்த கலந்துக்கிட்ட நிகழ்ச்சியில் அந்த பெண்கள் கருப்பு துப்பட்டா போட்டிருக்காங்க, அதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு உள்ளே வாங்குறாங்க. அந்த அளவுக்கு பயம் இருக்கின்றது. இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கின்றது. அந்த மர்மத்தை வெளியிலே கொண்டு வருவதற்கு தான் யார் அந்த சார் என்று அதிமுக கேட்குது. ஆதாரத்தை நான் கொடுக்குறேன், நீ இதுக்கு ஆட்சி இருக்கிற, ஆட்சியிலிருந்து வெளியே நான் கொடுக்குறேன். நாங்கள் இப்போ சிபி போட்டோம்ல, நாங்கள் பொள்ளாச்சி விவகாரத்துக்கு சிபி போட்டோமே இல்லையா? வழக்கு நடந்துட்டு இருக்கு இல்லையா? உயர்நீதிமன்றம் ஒரு பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சிபி வழக்கு போடுற விசாரிக்க சொல்றாங்க. அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்கின்ற அரசாங்கம் ஒரு அரசாங்கமா? சொல்லி என்ன பிரயோஜனம்? அப்படி வரிக்கு வரி சொல்றாரு. அவர்தான் எங்களுடைய அனுதாபிக்கிறாரு, அப்படி அழுத்த திருத்தமா சொல்றார். அவர் கட்சி உறுப்பினர் இல்லை, அனுதாபி, எல்லா நிகழ்ச்சிக்கும் வருவார், மாநாட்டுக்கெல்லாம் வருவார், அப்படியெல்லாம் பேசுறாரு. அப்படி இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டாமா எந்த அளவுக்கு அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார் என்பது முதலமைச்சரே தெளிவுபடுத்தி. எல்லாத்தோட பொதுவான கருத்து, அவருடைய கருத்து அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அது உண்மையிலேயே வருத்தத்துக்குரியது. ஒரு இறந்த பெருந்தலைவரை பற்றி அவதூறாக பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாது.
இன்றைக்கு அவர் வாழ்ந்த காலம் பாமர மக்களுக்கு அவரால் ஏற்பட்ட நன்மைகள் ஏராளம். அந்த காலகட்டத்தில் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஏழைகள் இன்றைக்கு இவர்களுக்கு பெரியார் போல் இருக்கின்ற காரணத்தினால்தான் ஏற்றம் பெற்றார்கள். அதையெல்லாம் மறக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் அந்த தலைவர்களை அவதூறாக பேசுவது, விமர்சனது ஏற்றுக்கொள்ள முடியாது, சரியல்ல. அதோட இந்த தினம் பார்த்தீங்கன்னா நான் பேசிய வீடியோ கேஸ்ட் வேணும்னு கேட்டேன். ஏன்னா எல்லா தொலைக்காட்சியும் கொடுக்கணும், ஏன்னா வந்து எடிட் பண்ணிடுறாங்களே, கிளிப்ஸ் வேணும்னு கிளிப்ஸ் வேணும்னு கேட்டேன். அதான் வீடியோ கிளிப்ஸ் வேணும்னு கேட்டேன். பாருங்கள், தினத்தந்தி பேப்பரில் 2:52 பேசியதாக பத்திரிகையில் வந்த செய்தி தான். அவ்வளோ நேரம் பேசினேன். நாங்கள் லெட்டர் மூலமாக நான் கேட்டேன், நான் பேசிய வீடியோ கிளிப்ஸ் கொடுன்னு கேட்டேன். அவர் 2 நிமிஷம் வீடியோ கொடுக்குறாரு, 2 நிமிடம் வீடியோ கிளிப்ஸ் கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட சபாநாயகர்கிட்ட என்ன பதில் வரும்? எங்க நடுநிலையோட அவர் அவை நடத்துறாரு. ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதி. அதனால தான் இந்த பொள்ளாச்சியில இப்படிப்பட்ட தீர்ப்பை கொடுத்துருக்காரு. அது அப்பப்போ தொழில் பிரச்சனை வரும், அதுக்கு அப்பப்போ வைரஸ் பிடிக்கும். இந்த பக்கம் அண்ணா திமுக பக்கம் திருப்பினா வைரஸ் ஏறிடும், திமுக பக்கம் திருப்பினா வைரஸ் மறைஞ்சு போயிடும், அது ஸ்பீக்கர் பக்கம் திருப்பினா முழுசா வைரஸ் மறைஞ்சு போயிடும். இப்படிப்பட்ட டெக்னிக்கு நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் பார்த்து கத்துக்கணும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.